guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம வந்து ரொம்பவே சுவையான கரண்டி ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. எல்லாமே எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது நீங்கள் டைரெக்டாக நீங்கள் எக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் ஆகுறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு 2 முட்டையை நான் வந்து எடுத்து இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கிறேன். போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக க்ரீன் சில்லியும் குடமிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் எனக்கு பிடிக்கும், இல்லை நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விஷ் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எக் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃப்ளஃபியாக வரும், சாப்பிடுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது தாளிக்கிற கடாயின்னு சொல்லுவாங்க. நான் அதை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலி கரண்டி ஆம்லெட் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரும். அதனால தான் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ வந்து நம்ம கலக்கி வச்சுருக்க மிக்சர் வந்து இதில் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ஹாட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஊற்றின உடனே கரண்டி ஆம்லெட் வந்து சூப்பராக ஃப்ரை ஆகும். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க, ஏன்னா நம்மளுக்கு ஃபுல் மிக்சருமே வந்து நம்மளுக்கு நல்லா குக் ஆகணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கரண்டி ஷேப்பில் ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பொறுமையாக இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டு இந்த சைடும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ரொம்பவே இந்த கரண்டி ஆம்லெட் வந்து சீரியஸாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சுவையான கரண்டி ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க, என்னடா இவங்க கரண்டி ஆம்லெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தாளிக்கிற கடாயில் பண்ணி காமிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கரண்டி வச்சா இது ரொம்ப சூப்பராக பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி எடுத்துகிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் மிக்சர் கலந்து வச்ச மிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நல்லா அது வந்து குக் ஆகட்டும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா குக் ஆன அப்புறம் நீங்கள் வந்து அனதர் சைட் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கரண்டி ஆம்லெட் வந்து ஒரு பக்கம் நல்லா உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து திருப்பி போடுங்க. பிகாஸ் கரண்டி வந்து நம்மளுக்கு சின்னதாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு குக் ஆகுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கரண்டி ஆம்லெட் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக செய்கிற ஆம்லெட்டை விட இது ரொம்பவே வந்து ஃப்ளஃபியாக இருக்கும். உள்ளே வந்து அப்படியே மாய்ஸ்சரைஸாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. உண்மையாகவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கரண்டி ஆம்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் வந்து கொத்தமல்லி வச்சு லைட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அவங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம OMG சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.